தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாக எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வானமும் பூமியும் மாறினாலும் எங்கள் ஆண்டவர் நீர் மாறாதவர். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக எங்களை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு செஷனை ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடி மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், உம்முடைய வார்த்தையை பார்க்கிறவர்கள் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அற்பமான ஆரம்பம் முடிவை சம்பூரணமாக மாற்றுகிற தேவனே, உம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி கொள்ளும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். பாடல், ஜெபம், ஆராதனை எல்லாத்திலும் உங்கள் கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை கர்த்தர் நாம மகிமைக்காய் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுமையும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அழித்தாரே. சென்ற காலம் முழுமையும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அழித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை ஆடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் இட நேர்ந்தாலும் நம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அழித்தாரே. எல்லாரும் பாடுவோமா? அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அழித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட எந்தன் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்தினின்று சர்வ வல்லமை உள்ளவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்கள் கிருபையே எங்களை கழிந்த வாரம் முழுமையிலும் காத்ததப்பா. புதிய நாளை காண செய்ததப்பா. தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவரும், ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளாது என்று சொன்னவரும், அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருக்கும் என்றும், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதென்றும் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இவர்கள் என் ஜனம், என் துதியை சொல்லி வருகிறவர்கள். ஆம், நாம் அவருடைய ஜனமாக, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய திருச்சபையில் ஒரு அங்கமாக மாற்றி இருக்கிறார். அவருடைய திரு இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். அதற்காக எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்ததினால, நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்ததனால, நீ இங்கே எங்களுக்காக 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் தான் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் ஒரே ஒரு தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
பேரும் பாவி மனம் திரும்ப விரும்புகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை பார்த்து, முழு உலகத்திற்கோ ஒரே ஒரு தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தினின்று நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவபலியாக நாம் அர்ப்பணித்து செய்கிற ஆராதனை ஆண்டவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளுவார். நாம் நம்மை ஆண்டவருக்கு கொடுக்காம எதை கொடுத்தாலும் ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். ஒருவேளை பணத்தை கொடுக்கலாம், உலகத்தில் பல காரியத்தை ஆண்டவருக்காக செய்யணும்னு நம்மை கொண்டு செய்யலாம். பட் ஆண்டவர் முதல்ல எதிர்பார்க்கிறது உங்களை தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முதலாவது அர்ப்பணித்து அவருக்கு செய்கிற ஆராதனை, அவருக்கு செய்கிற துதி ஸ்தோத்திரங்கள், ஜெபம், காணிக்க எல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல நம்மை ஆண்டவருக்கு முன்ன நிறுத்தி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகம் பார்க்கும் கண்ணாடியாகிய வேத வசனத்துக்கு முன்பதாக நிறுத்தி, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சங்கீதக்கார தாவீதை போல என்னையும் நான் உமக்கு முன்பதாக நிறுத்தி என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்மை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமேன். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நாம் தேடும் பொழுது அவரை கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், எல்லாரும் சொல்லுவோம், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன், பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்தோம். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் வலது பர்ஷத்தில் நிறுத்தியிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன். தாவீது அதெல்லாம் அவருடைய சங்கீதங்களில் சொல்லி ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகள். நம்ம கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஆம், கர்த்தருக்கு பயப்படுதலே சுத்தமும் என்றைக்கு நிலைத்திருக்கும். ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயம் எல்லா குடும்பங்களிலும் வரட்டும்ப்பா. ஸ்தோத்திரம். நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்கிறார் அல்லவா? அவருக்குரிய கனத்தை நம்ம செலுத்துவோமா? அல்லேலூயா. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடிடுவேன். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. சொல்லுவோமா? அவர் ஒருவரே கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடிடுவேன். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றவரே
எங்கள் துதியில் வாழ்பவரே, நான் இருப்பேன் என்றவரே, எங்கள் துதியில் வாழ்பவரே, ஆராதனை ஆராதனை, கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, உங்களை நாங்க துதிச்சு பாடிடுவோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. எங்கே அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அங்கே வந்து அவர் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்தில் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு நம்ம அப்படியே ஆராதனை செய்வோமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. எங்கள் ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. எல்லாரும் ஒரு மனமாய், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இருக்கிற இல்லத்தில் ஆண்டவரை நோக்கி அப்படியே இந்த வார்த்தையை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே உண்மையான ஒரு இருதயத்தோடு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று அந்த கண் தெரியாத ஆள் கூப்பிட்ட வேளையில் ஆண்டவர் நின்று, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்ட அற்புதத்தை செய்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவோ. கூப்பிடுகிற எளியவனை, சிறுமையற்றவனை அவர் நோக்கி பார்க்கிறவர். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறவர். அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உங்கள் பிரசன்னம் எல்லா வீடுகளுக்குள்ளும் எல்லா நபர் மேலும் இறங்குவதாக, ஒவ்வொருவருடைய இருதயத்தின் கதவுகளும் திறக்கப்படுவதாக உங்கள் ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட உங்களை இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவருடைய பெரிய கிருபை நம்மளை கடிந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல காத்து நடத்தினது. ஒருவேளை நாம் வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தோல்வியோடு உட்காந்து அழுது கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். யார் என்னை விசாரிக்க இல்லையே, யார் எனக்காக உண்டு அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். உங்களை படைத்த தேவன், உலகத்தையே படைத்து ஒவ்வொன்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன் உங்களை காண்கிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த கொரோனா காலத்தில், லாக்டவுனின் நாட்களில் ஒரு பெரிய பாதிப்பை தேசம் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கும் பார்த்தாலும் தேசம் புலம்பும் பொழுது, தேசம் வாடும் பொழுது, தேசம் தத்தளிக்கும் பொழுது, தேசம் கண்ணீரோடு அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தோடு இருக்கும் பொழுது, இந்த தேசமே அடுத்து எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, எனக்கு இந்த குடும்பத்தில் நாங்கள் எப்படி உயிரோடு இருக்க போகிறோமா, மரித்து விடுவோமா, எங்களுக்கு சொந்தக்காரங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்களே, நாங்களும் வீட்டில் குவாரண்டைனில் இருக்கிறோமே, எனக்கும் காய்ச்சல் இருக்கிறதே, எனக்கு பல பலவீனங்கள் இருக்கிறதே என்றெல்லாம் பல எண்ணங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நம்ம தேசத்துக்காக சில நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு வரியை பாடுவோமா? அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவ அபிஷேகத்தை பெற்று
ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருக்கிற நீங்கள் உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என் ஊர் அழிகிறது, என் இந்தியா அழிகிறது, உலக நாடு அழியுது, நான் என்னப்பா அந்த சூழ்நிலை செய்யணும்? அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் ஜனம் உருகி உடையுதே. தேவ சமூகத்தில் ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, எங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக, எங்கள் முதலமைச்சருக்காக, எங்கள் நாட்டில் நீர் உங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நேர்மையாக ஆட்சி செய்யணும், லஞ்சம் வாங்காதபடிக்கு நேர்மையாக இருக்கணும். அப்பா உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கணும், அவங்களுடைய காயங்களை நீங்கள் கட்டணும், அவங்க மனம் திரும்பணும், ஆண்டவர் பிள்ளையாக மாறணும். ராஜாவுடைய இருதயம் ஆண்டவர் கையில் இருக்கிற நீர்கால். அப்பா நீங்கள் அவங்க இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அவங்க நன்மை செய்யணும் ஆண்டவரே. அவங்க உங்கள் ஊழியக்காரங்க அல்லவோ, நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவர் அதிகாரிகள் அல்லவோ. அவங்க ஆண்டவரே அவங்களுக்கு பண ஆசை இல்லாதவங்களா இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. இருக்கிறது போதுன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு தாங்கப்பா. எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே பாரபட்சமின்றி நடத்தணுமே. தன் கட்சி, தன் இனம், தன் ஜாதி, தன் சொந்தம் அதை தாண்டி ஆண்டவருடைய அன்பு அவங்க இருதயத்தில் ஊற்றப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நடக்கிற விபத்துகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் காணப்படக்கூடிய பிரிவினைகள் மாறணும். எத்தனை குடும்பங்கள் வாழ முடியாதபடிக்கு டைவர்ஸ் வாங்கி பிரிந்து போகிறாங்களே. குடும்பத்தின் ஐக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படட்டப்பா. குடும்பங்களில் ஒரு தெய்வீக சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்கள் இந்த நாட்களில் கொரோனா காலத்தில், லாக்டவுன் காலத்தில் குடும்பத்தில் அனைவரும் இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்குள்ள சண்டை, பெற்றோருக்குள்ள சண்டை, எங்கெல்லாம் பிரிவினை நாவி டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு வயது வரம்பின்றி பிசாசு கிரியை செய்கிறானோ அந்த வல்லமைகள் கட்டப்படட்டோப்பா. பிரிந்து டைவர்ஸ் வாங்கின குடும்பங்கள் கூட ஒன்று சேரணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவருடைய கிருபையின் பாதுகாப்பு எல்லா ஜனங்களுக்கும் உண்டாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபிப்போம் ஆண்டவரே. தேசத்தை கண்ணோக்கி பாரு. அரசு ஆஸ்பத்திரிகளில், தனியார் ஆஸ்பத்திரிகளில் பெட்டில், வெண்டிலேட்டரில் கூட சப்போர்ட் இல்லாதபடி அளவுக்கு பயங்கர மோசமான நிலைமையில் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சுகமாக்குங்க ஆண்டவரை, விடுதலை தாங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் மக்களுடைய கண்ணீரை பாருங்க. அம்மா இழந்து நிற்கிற பிள்ளைங்க, அப்பா இழந்து நிற்கிற பிள்ளைங்க, பிள்ளைகள் இழந்து நிற்கிற பெற்றோர், ஊழியர்களை இழந்து நிற்கிற சபை, விசுவாசிகளை இழந்து நிற்கிற ஊழியக்காரங்க. ஏசப்பா கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தேசத்தில் உங்கள் கிருபையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கொடிய காலம் எங்கள் தேசத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இறங்குங்க அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே. இந்த நாட்களில் பட்டினி சாவு வரக்கூடாது. ஊரில் ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டு அந்த வீட்டில் யாருமே அவங்க பக்கம் போகவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்களே. இந்த சூழ்நிலை எத்தனை கிராமங்களில் அப்பா கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்குள்ளும் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். கேடு வருமுன்ன கூடார மறைவில் ஒளித்து கரத்தால் மூடுகிற தேவனே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்குங்கப்பா. மருத்துவர்களுக்கு இறங்குங்கப்பா. நர்சஸுக்கு இறங்குங்கப்பா. லேப் டெக்னீஷியனுக்கு இறங்குங்கப்பா. வாகன ஓட்டுநர், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு இறங்குங்கப்பா. சுகாதாரத்துறை அதிகாரிகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அப்பா சுகாதாரத்துறை அமைச்சரை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நல்ல மருந்து சப்ளைகள் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ மரணங்களை நாங்கள் நேரே டிவியில், பேப்பரில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களை சுற்றி எங்கள் கிராமங்களில் எல்லாம் இந்த கொடிய வியாதி வந்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. நீங்கள் எங்கள் ஊருக்கு, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் இந்த வியாதியை மாற்றி இந்த பொல்லாத வைரஸை பரப்புகிற வலு சர்ப்பத்தின் ஆவி கட்டப்பட, அதற்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த மரணத்தின் வல்லமை யார் யார் மேலே அது குறி வைக்கிறதோ அந்த கண்ணி தப்புவதாக, தெரிபடுவதாக தேவனே ஜனத்தின் மீது பரிதாபம் கொள்ளும். உங்கள் ஊழியக்காரங்க மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா பாஸ்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபைகள் மேலே உங்கள் வல்லமை வரட்டும்ப்பா. தலைவர்கள் மேலே உங்கள் வல்லமை வரட்டும்ப்பா. காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்கள் பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரசன்னம் இறங்கட்டும். எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த நாளின் வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த வேளையில் கர்த்தர் ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினார். அந்த வசனத்தை உங்கள் நடுவில் பேசுவது எனக்கு சந்தோஷம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவை தான் ரொம்ப முக்கியமானது. துவங்கும் பொழுது எப்படி வேணாலும் துவங்கலாம், அது அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் முடிவு நன்றாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை இன்னைக்கு பேச சொல்கிறார்? நம்ம ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நம்ம எங்கு பார்த்தாலும் நிறைய நிகழ்வுகள் முன்ன காலத்தை மாதிரி இல்லை. நிறைய செய்திகள் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுது, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். மற்ற 24 ஆண்டு சொல்கிறார் இல்லையா, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொலை வரிகளும் கூக்குரல் கேட்கும், அன்பு தணிந்து போகும், அக்கிரம் பெருகிறதுனால மனிதன் கடைசி காலத்தில் சுபாவ அன்பில்லாதவனாய், கீழ்ப்படியாதவனாய், தாய் தகப்பனு கீழ்ப்படியாதவராய், இன்னும் நல்லோரை பகைக்கிறவர்களாய், எல்லாம் இணக்கம் இல்லாதவர்களாய், துன்மார்க்கராக மாறுகிற ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், இந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. அந்த துவக்கத்தை பார்க்கலும் முடிவு அது நல்லதாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய துவங்கும் பொழுது நல்லா துவங்குறாங்க, முடிக்கும் பொழுது நல்லா முடிக்காத ஒரு முடிவை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத தியானம், கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாட்கள் குடியவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு இயேசு சொல்கிறார். நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிட்டு இருக்கு. நாளை என்பது உங்களுக்கு எனக்கும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் போட்டு தான் பார்க்கணும். நாளை தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாதேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே, நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அப்படி அந்த நிலத்தை வாங்கிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், என் பிள்ளைய அது இது எல்லாம் சரிதான். ஆனால் நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை ரொம்ப பிரயோஜனப்படுத்தணும். செலவழிகிற நமக்கு ஒரு நிமிஷம் கூட நமக்கு திரும்ப வருவதில்லை. இது நமக்கு ரொம்ப கொடுதான காலம். இது நம்ம சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். நம்ம இதை மறக்கக்கூடாது. இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறுது. நம் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நிறைய நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் போக போக அதனுடைய ஒரு சீரியஸ்னஸ் மாறுது. ரட்சிக்கப்பட்ட புதுசில் மனம் திரும்பின நேரத்தில் அந்த ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் நல்லா இருந்துச்சு. நிறையவருடைய திருமண வாழ்க்கை அப்படி தான். ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஆனால் போக போக அடி நல்லாவே இல்லை, வாழை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற சிலரை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் முடிவை ஆண்டவர் ரொம்ப கவனமாக பார்க்குறார். உலகமும் நம்மளை பார்த்துட்ருக்கு. எப்படி நம்ம விசுவாச வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், பரிசுத்த ஜீவியத்தில் எப்படி இருக்கிறோம், வார்த்தையில் எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி உடுத்துகிறோம், எப்படி செய்கிறோம், இதையெல்லாம் நம்ம அநேக கண்கள் பார்த்துட்ருக்கு. நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம முடிவை நல்லா முடிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் அநேக வசனங்கள் இதற்கு இணையானதும் இதற்கு ஒத்து போகிறதுமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர்
கிருபையினால நம்மெல்லாம் நல்லா ஓடி முடிக்க ஆண்டவர் கிருபை தருகிறவர். அவரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்மில் நற்கிரிய ஆரம்பித்தவர் அதை அந்த முடிவு வரைக்கும் அதை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மவா அதை ஆரம்பிக்கலை. நம்ம இயேசுவை அறியாமல் வாழ்ந்தோம். இயேசுவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம இருந்தோம். ஆனால் இயேசு நம்மை தேடி வந்து ரட்சித்தார்ல. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசுவை குறித்து நீங்கள் தெரியாத ஆளாக இருக்கலாம். இயேசுன்னா யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல நம்பிக்கை வைக்க வைக்க, அவரை பாட பாட, அவரை துதிக்க துதிக்க, சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி ஒரு மிட்டாயை சாப்பிட்டாதான் அதுக்கு ருசி தெரியுமோ, ஒரு தேனை குடித்தாதான் அதனுடைய 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 அருமையான சுவை தெரியுமோ, அது மாதிரி கர்த்தருக்குள்ளே வாழும் பொழுது தான் அதனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லா இருக்கணும், சரியாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் வசனம் உண்டு, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். முடிவு பரியந்தம் மத்தேயு 24:13 நம்ம வாசிக்கும் பொழுது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலை நிற்கணும். அதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு கிருபை தருகிறவர். நம்ம அவர்கிட்ட உதவி கேட்க கேட்க ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவரை நீங்கள் சார்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஆண்டவரை மறந்து நம்ம இஷ்டப்படி போகும்போது தான் அது கடினமாக மாறிவிடும். நம்முடைய தேவன் பெரியவர். நமக்கு ஆண்டவர் துவக்கின நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியை அவர் நம்மள முடிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம முடிவு பரியந்தும் நிலை நிற்கணும். அது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். சிலர் நல்லா ஆரம்பிப்பாங்க, ஆனால் ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவர் பிள்ளையாக மாறுவாங்க, அப்புறம் மனம் போன வாழ்வாங்க. ஆனால் நான் பரலோகம் போயிடுவேன்னு நம்புவாங்க. ஆனால் கரையற்றதும் பிழையற்றதும் மாசற்றதும் குற்றமற்றதுமான ஒரு ஜீவியத்துக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். கரையற்ற வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்க்கை அது இயேசுவால தான் தர முடியும். அவருடைய சமூகத்தில் அதிகாலையில் ஜெபிச்சு நான் பரிசுத்தமாக வாழணும், இந்த நாளை பரிசுத்தமாக கழிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அது ஒரு கடினமானது இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம எதை வாஞ்சிக்கிறோம் அதை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர். அவர் பரிசுத்தமானது தான் அவர் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம். அவருடைய ஆலயத்தின் நித்திய நாளான அலங்கரிப்பு பரிசுத்தம் தான். ஆலயத்தில் உண்மையாக ஆராதிச்சா அந்த பரிசுத்தத்தினால உங்களை அலங்கரிப்பார். ஆவிக்குரிய கனிகளினால் உங்களை அலங்கரிப்பார். ஆவிக்குரிய வரங்களினால் அலங்கரிப்பார். ஆவிக்குரிய வல்லமையினால் உங்களை அலங்கரிப்பார். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. ஆனால் நல்லா ஆரம்பிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் தடம் புரண்டு போகிறது. ஏதோ ஒரு பகுதியில் வரும்பொழுது சத்ரு உலகத்தை காட்டி இழுக்கிறான். அப்படி அவங்க வாழ்க்கை அப்படி மாறி போகிறத நம்ம பார்க்க முடியுது. சாத்தான் அப்படியே இழுத்துட்டு போகிறான். இச்சையை காட்டி, பணத்தை காட்டி, மோகத்தை காட்டி, உலகத்தின் லௌகீகத்தை காட்டி இளைஞர்களை இப்படி உலகத்தின் மொபைலில், வலைதளத்துக்குள்ள, இப்படி சினிமாவில் பல விதங்களில் அவன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நிறைய பிள்ளைங்களை அப்படியே இழுத்துட்டே போகிறான். அவங்களுக்கு தெரியாமலே இருக்குது, நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு ஆண்டவர் பைபிளில் சொல்கிறார். நாமே சோதித்து அறிந்து நிதானித்து அறிந்தால் நாம் இன்னொரு மனுஷனால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நான் நல்லா இருக்கிறேனா, ஆண்டவர் வழியை காத்து நடக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை பரிசோதித்து பார்க்கணும். அதுக்கு தான் முகம் பார்க்கும் கண்ணாடியாக வேத வசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் உலகத்தின் காரியம் உள்ள வருது. ஒரு படகு தண்ணீரில் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த தண்ணி உள்ள வராத வரைக்கும் அது நல்லா மிதந்து போகும். எப்போ அதுக்குள்ள தண்ணி வருதோ அப்போ அந்த படகு மூழ்கி போய்விடும். எப்பொழுது ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகன் அல்லது மகள் அல்லது ஒரு தேவ மனுஷன்
அவங்களுக்குள்ள உலகத்தின் காரியம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குதோ அப்போவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை மூழ்கடிக்க ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக, லிட்டில் பை அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன மதீனமான காரியத்தை கூட சின்ன ஓட்ட போதும் படகுக்குள்ள அப்படியே தண்ணி வந்துடும். அதனால தான் பைபிள் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அப்போ அவனுக்கு இடம் கொடுத்தா அவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆரம்பித்த அந்த விசுவாச ஓட்டத்தை அவன் ஓட விட மாட்டான். அதை அவன் காட்டி அவன் அப்படியே அமிழ்த்தி விடுவான். பைபிளில் யூதாஸை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறான். அவன் அழைக்கப்பட்டவன், அவன் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் அவருடைய சீஷர்களுக்கு போதிக்கும் பொழுது நல்ல கேட்டவன். ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் அந்த ஸ்திரியானவள் ஊற்றும் பொழுது, இதை விட்டு பிச்சைக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாமே, இது வீண் செலவு அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது பைபிள் அவனை சொல்லுது, அவன் ஏழைகள் மேலே பரிதாபமாக அதை சொல்லாமல் அவன் பண ஆசை உள்ளவனாக இருந்ததுனால அவன் அப்படி சொன்னான். ஆனால் அவன்கிட்ட ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து அவனுக்கு போதனை கொடுத்து 12 பேரில் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தில் 12 மாதிரி வச்சிருந்தா கூட பைபிள் சொல்லுது, அவன் அந்த முன்னாடி வந்த ஆசாரியர்களோடு ஐக்கியமாக இருந்தான். பழைய எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்துல இவனுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு, அங்கே தொடர்பு இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நம்ம முன்னேறி போனோம்னு சொன்னால் பழைய காரியங்களில் நம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைக்கும் பேலி ஆளிக்கும் ஐக்கியம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? அவங்களோடு நம்ம பேசணும், பழகணும், அவங்கள ஆண்டவர் பக்கம் வழி நடத்த நம்ம அன்பு செலுத்தணும். ஆனால் அவங்க கிட்ட இந்த யூதாஸுக்கு ரகசிய ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. இதெல்லாம் சாத்தான் அவனுக்கு எதிராக பயன்படுத்தின ஒரு தந்திரம். பைபிள் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனுக்குள் சாத்தான் புகுந்த மாத்திரத்தில் அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்குற ஒரு ஆள் இருக்கிறேன், அவன் காட்டி கொடுப்பான், இந்த உங்களில் ஒருத்தன் தான். அப்படியெல்லாம் அவனுக்கு பிரெட்டெல்லாம் வாயில் கொடுக்குறாரு. ஆனால் அவன் மனம் திரும்புவதற்கு அவனுடைய இருதயம் மாறவே இல்லை. 12ல் 1 ஆங்காங்கே எப்படி இருக்கும். நம்ம 11 பேர் ஜெயிச்சவங்க, அவங்கள பார்க்கணும். 11 பேரும் ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடினவங்க. இது தோத்து போன ஒரு ஆளை நான் குறித்து உங்களுக்கு சொல்லுகிற காரியம். அனனியா சப்பீராள் ஆண்டவரை நல்லா பின்பற்றினாங்க, திருமுழுக்கு பெற்றாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வளர்ந்து வந்தாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட தேவ மனுஷர்கிட்ட பொய் சொன்னாங்க. எல்லாரும் கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் தங்களுடைய காணி ஆட்சிகளை விற்று கொண்டு வச்சு பொதுவாக அனுபவிச்சாங்க. இவங்க மறைச்சி வச்சாங்க. வாழ்க்கையின் முடிவு நல்லா இல்லை. யூதாசுடைய முடிவு நல்லா இல்லை. அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி அவன் குடல் வெடித்து சரிந்து செத்தான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நீங்கள் பைபிளில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, நீ உத்தமனை பார்த்திரு. ஹல்லேலூயா. யாரை பார்க்கணுமா? உத்தமனை பார்த்திரு, செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமமா ஆண்டவரை பின்பற்றணும், உண்மையா பின்பற்றணும், முடிவு சமாதானமா இருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் உத்தமமாக பின்பற்ற முடியாதபடிக்கு நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க, நிறைய போராட்டத்தை சந்திக்கிறாங்க. வேதத்தில் ஆண்டவர் சில காரியத்தை அவர் உண்மையாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
அங்கே விதைக்கிறவனை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18 23 வசனம் முடிய நம்ம வாசிக்கும் பொழுது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கானவன் வந்து அவன் இருதயத்தில் இருக்கிறதை பறித்து கொண்டு போகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இன்னைக்கு பார்த்தா வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையை மாதிரி அவங்க இருதயத்தில் இருக்கிறத அப்படியே சத்துரு அப்படியே எடுத்துட்டு போயிடுறான். அவங்க கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நிலைச்சிருக்கிறாங்க. சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தது. அது கொஞ்ச காலம் நின்றுச்சு, அப்புறம் வெயில் வந்துச்சு, அது அப்படியே தேஞ்சு போய் அப்படியே வாடி பட்டு போகிற மாதிரி அவங்க விசுவாச வாழ்க்கை போயிடுச்சு. இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பகுதி சொல்லுகிறது பாருங்க, கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனடியாக அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவனாகவும் இருந்தான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாததினால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்தான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே அவனை இடரல் அடைந்து போனான். கொஞ்ச காலம் மாத்திரம் சர்ச்சில் ஒரு பிலிவரா, நல்ல ஃபெய்த்தா, நல்ல ஆக்டிவா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்கள காணோம், போயிட்டாங்க. வேர் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நாளமா வேர் விடாத ஒரு காரணம், அவங்க நிலை நிற்க முடியல. துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா செடி வாடி போன மாதிரி அடி தேஞ்சு போகிற ஒரு வாழ்க்கை. அடுத்த கேட்டகரி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனை நெருக்கி போடுகிறது, அதனால் அவனும் பலனற்று போனான். அதனால் அவனும் ஒரு யூஸ் இல்லாத மனுஷனா போயிட்டு. வசனத்தை நல்லா கேட்கிறான், கவனிக்கிறான், ஆக்டிவா இருக்கிறான். ஆனா உலகத்தின் கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் பல காரியங்கள், இச்சை, இதெல்லாம் வந்து நெருக்கும் பொழுது சுத்தி ஒரு முள்ளுக்குள்ள ஒரு செடி நின்னா எப்படி தேஞ்சிருக்குமோ அது மாதிரி அவனுடைய ஒரு வாழ்வும் தேவனுக்காக நல்ல கனி கொடுக்க முடியல. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும் 100, 60, 30 பலன் தருகிறவனா இருக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்ச நாள் ஜெபிச்சோம், வசனத்தை கேட்டோம், அப்புறம் ஆளே ஒண்ணுமே இல்லை, ஜெபம் இல்லை, பைபிள் வாசிப்பு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம்? வழி அருகே விழுந்த ஆளா, கற்பாறையில் விழுந்த விதைய போலையா, முட்களிடையா, இல்லை நல்ல நிலமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எதை எதிர்பார்க்கிறா? நம்ம ஏதாவது விதத்தில் ஆண்டவருக்காக முடிவு புரிந்து நிலை நிற்கணும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு. யோபுவை குறித்து நமக்கு தெரியும். யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவருமான எவனை போல ஒரு நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக நின்னா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் ஆண்டவர் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினதை நாம் பார்க்க முடியும். யோபுடைய ஒரு எண்டிங் டைமில் அவனுக்கு இழந்ததையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார் என்றும் நாம் வாசிக்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவருடைய முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆம், நம்ம பொறுமையோடு எல்லாவற்றையும் சகிச்சு ஆண்டவருக்காக நின்னா நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்க கூட என் கூட இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஜெயிலில் போடப்பட்டான், விற்கப்பட்டான், தபாண்டமான பழி சாட்டப்பட்டது. ஆனால் யோசேப்புடைய பரிசுத்தத்துக்காக அவன் நின்னதுனால போத்திபாருடைய வீட்டில் பாவம் செய்வதற்காக அவனை தூண்டப்பட்ட வேளையில், இழுக்கப்பட்ட வேளையில் வஸ்திரத்தை கலட்டி உதறி தள்ளிவிட்டு ஓடினதுனால யோசேப்பை ஆண்டவர் மகிமையாக உயர்த்தினார். அவன் அநேகருக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் அவனை வாழ்க்கையை சாட்சியாக நிறுத்தினார். தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள், ஜெயிச்சவர்கள் இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் என் ஆலயத்தில் தூணாக்குவேன், ஜெயங்கொள்ளுகிறவன் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், ஜெயங்கொள்ளுகிறவன் பிதாவின் இடத்திலிருந்து ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்.
ஜெயம் எடுக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், தேவ பலத்தில் ஜெயிக்கணும், ஆண்டவரை சார்ந்து நின்று ஜெயிக்கணும். நம்ம தோற்று போவதற்கு அழைக்கப்பட்ட சந்ததி அல்ல, ஜெயிப்பதற்கு. இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்க தான் ஜெயிக்க பிறந்தவங்க. உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க கிருபைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. அதுல மேற்கொண்டு போக ஆண்டவர் பலன் தருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை துவக்கம் நமக்கு அற்பமாக இருக்கலாம், முடிவு ஆண்டவர் சம்பூர்ணமாக முடிவை பண்ணுவார். மூத்தமனை பார்த்துரு, செம்மையானவனை நோக்கியிரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அழகா தாவீது ஒரு பதிவு பண்ணுவார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறந்து திரிகிறதையும் காணேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்த்தாலும் முடிவு நல்லது. நீதிமான் நடுப்பகல் அப்படி சூரியன் ரைஸ் ஆகி அப்படி போகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். சிலருக்கு அப்படியே சூரியன் நடுப்பகலில் போயிட்டு இறங்கும் வரிசையில் மாதிரி வந்து லாஸ்ட்டில் அப்படி ஒன்றும் இல்லாமல் மறைஞ்சு வாழ்க்கை முடிகிறது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு நடுப்பகல் மாதிரி போய் உங்கள் ராஜ்யத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த மாதிரி ஒரு பரிசுத்தத்தில் நின்று கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற குடும்பத்தில், ஊரில், சபையில், சமுதாயத்தில், ஊழியத்தில் கர்த்தருக்காக நின்று வாழ்ந்து முடிக்கணும். அது ஆண்டவர் தருவார். நீங்கள் விரும்பின ஆண்டவர் தருவார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது கலாத்திய திருச்சபையை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களோ? அத்தனைக்கு நீங்கள் முட்டாளா, ஃபூலிஷா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படி முடிக்கக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு ஆவியில் ஆரம்பம் பண்ணின நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாம்சத்தில் முடிச்சிட்டு இருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். கடைசி காலத்தில் மனுஷர் தேவனுடைய நாமத்தை அறிந்து மறுதலிக்கிறவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நம்ம வாழ்க்கை அப்படி போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா தான் ஆரம்பிச்சிங்க, ஆனால் இப்போ வழியில் தடம் புரண்டு விட்டது. நம்ம ஸ்லோவாக ஓடலாம், ஃபினிஷிங்கில் நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்து முன்வரிசையில் நிற்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதி தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த பகுதி சொல்லுகிறது, இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிட்டு. இவ்வளோ நாளும் கர்த்தருக்காக உபவாசம் பண்ணீங்க, ஜெபிச்சீங்க, ஊழியம் செஞ்சீங்க, சபையோடு ஊழியரோடு இணைந்து செயல்பட்டீங்க. இப்போ பாடுகள், உபத்திரம் நமக்கு வருவது இயல்பு, கடன் பிரச்சனைகள் வருவது இயல்பு, பல சூழ்நிலையில் பல எதிர்பாராத சம்பவங்கள் நமக்கு நடப்பது மனுஷ தன்மையில் உள்ளதுதான். ஆனால் நம்ம ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டு ஏன் நம்ம மாம்சத்தில் முடிக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்தில் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி முடிக்கக்கூடாது. நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட ஜீவகிரீடத்தை பெறணும். அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் நம்முடைய நோக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, புத்தியின கலாத்தியரை போல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறவர், ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவர், ஆண்டவர் நமக்கு பூரணமான கிருபையை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். நமக்கு பூமிக்குரிய கூடாரம் அழிந்தாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்தியமான வீடு பரலோகத்தில் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவனுடையவர்கள் இந்த பூமிக்குரியதல்ல, மேலானதை தேடணும். அந்த மேலானத ராஜ்யத்தை குறித்த ஒரு தேடல் நமக்கு இருக்கணும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். நாம் இந்த உலகத்தில் கர்த்தரோடு இருக்கணும், நீதிமானாக வாழணும், ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் சாட்சியாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிற ஒரு நல்ல ஆண்டவர், உங்களுக்கு பலன் தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். நிலை நிற்க ஆண்டவர் பலன் தருவான். ஏதோ கற்பாறையில் விழுந்த விதை, வழியருக விழுந்த விதை, முள்ளுக்குள்ளே விழுந்த விதை மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நம்ம மாறணும்.
நம்ம கலாத்திய சபையை மாதிரி இருக்கக்கூடாது. அநேகர் அங்கே ஆவியில் ஆரம்பம் பண்ணி நாங்கள் மாம்சத்தில் முடிக்கிறாங்க. ஒரு நாளில் ஒரு சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் வாக்குவாதம் சண்டைகள் பக்கத்தில் உருவானது. இப்பொழுது அவன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை பேசுகிறான். அந்த மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இப்படி சிலர் வசனத்தை தப்பாக மாற்றிக்கொள்ளுவாங்க. அப்போ அவன் மாம்சத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம ஆவியில் ஆரம்பம் பண்ணின நம்ம மாம்சத்தில் முடிக்கக்கூடாது. மாம்சத்தில் போய் சண்டை போடுறது, அடுத்தவங்ககிட்ட வாய் கொடுத்து பேச போகிறது. அமைதியாக தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், நாம் நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கணும். முடிவை ஆண்டவர் அப்படி மாற்றுவார். நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு உத்தமனுடைய ஒரு வழியை போல் நம்முடைய வழி இருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இந்த ஆரம்பத்தை பார்க்கல, முடிவு எனக்கு ரொம்ப பிளஸ்ஸடாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும். நான் இந்த விசுவாசத்தில் இதை விட இன்னும் பரிசுத்தத்தில் இன்னும் நான் முன்னேறி போய் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும், இல்லைன்னா உங்கள் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்குன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், விசுவாசிக்கிறேன். உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். உத்தமனுடைய முடிவை பாருன்னு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நீ உத்தமனை சங்கீதம் 37 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமே. நம்ம முடிவு சமாதானமாக இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? இன்றைக்கு நீங்கள் நல்ல ஆண்டவருக்காக செயல்படுறீங்க, ஆனால் பகுதி வழியில் அப்படியே விசுவாச கப்பலை நீங்கள் சரிச்சிடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் புத்தியின கலாத்தியரை போல் ஆவியில் ஆரம்பம் பண்ணுறாங்க. ஆவியானவர் சொல்கிறபடி தான் செய்வாங்க, ஆவியானவர் சொல்கிறபடி தான் எங்கே போவாங்க, ஆவியானுடைய உணர்வின்படி நடப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அப்படி மாம்சத்திலே தங்கள் வாழ்க்கையை முடிக்கிற நிறைய பேரை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. தேவன் உங்கள் மேலே ரொம்ப பரிவாக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. திலா கபா திலா ஷகா திலா கபா தீனா தராபா திலா நாதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்கள் வீடுகளுக்குள் இறங்கி வருகிறது. நீங்கள் ஜெபம் பண்ண பண்ண ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னோடு இடைப்பட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் நான் தான் இந்த ஆள், நான் தான் இந்த மாம்சத்தில் போன நபர், என் வாழ்க்கையில் நான் தான் ஆண்டவரே கற்பாறையில் விழுந்த விதையை போல இருந்த ஆள் நான் தான், முள்ளுக்கடையை விழுந்த விதையை போல் இருக்கிற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி யார் யார் உணர்த்தப்பட்டிருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட இயேசுவை எனக்கு இறங்கும்னு கூப்பிடுங்க. நான் மறுபடியும் அந்த விசுவாச வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும், இயேசுவை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க 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 ஒரு தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்குகிறத நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். நீங்கள் கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எனக்கு ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட புதுசில் நல்லா ஜெபிச்சேன், பைபிள் வாசித்தேன், வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் எடுத்த முடிவுகளை எல்லாம் இந்த வருஷம் பைபிளை வாசித்து முடிக்கணும், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும், இப்படி எல்லாம் செய்யணும். ஆனால் வருஷத்தின் முடிவில் வரும்பொழுது எல்லாமே டோட்டலி கொலாப்ஸாக இருக்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இந்த நாள் மாத்திரம் அல்ல, என் கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும் ஆண்டவரே எனக்குள்ள ஜீவன், நீர் தந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கும் வரைக்கும் நான் உமக்காக சாட்சியாக நிற்க எனக்கு பலன் வேணும்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆண்டவரை இயேசுவே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஏசப்பான்னு அறியாதவங்களா இருக்கலாம். முதல்ல நான் சின்ன பிள்ளையில நல்லா இருந்தேன், இப்போ குடிச்சு துன்மார்க்கமா எல்லா போதை வஸ்துக்களுக்கெல்லாம் அடிமையாகி வாங்கி போயிட்டேன், என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய வழியை திறப்பார், புதியவைகளை செய்வார், உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே இன்னைக்கு மாம்சத்தில் போய் விழுந்து கிடக்கிற எல்லாரையும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம், ஆவியானுடைய சிந்தை எல்லாருக்குள்ளும் இறங்கி வருவதாக. நாட்கள் பொல்லாதவைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் வீடுகளுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை தொடுவதாக. இந்த கொரோனா காலத்தில் தேவனே பயமின்றி கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரை தாங்கட்டும், இந்த வைரஸின் வல்லமை அழியட்டும்னு ஜெபம் பண்ணுங்க.
மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெற்று வீடு திரும்புவார்களாக. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அற்புதத்தை பெறுவார்களாக. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு மூச்சுவிட முடியாதபடிக்கு திணறுகிற அந்த லங்ஸுக்குள்ள இயேசுவின் இரத்தம் இறங்குவதாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான வியாதிகளும் மறைந்து போகட்டும். எல்லா விதமான மந்திர பில்லிசூனிய கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உரதமாய் செயல்படுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். வாலிப மகள்மாரை வழிமறிக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரோடு வாழ முடியாதபடிக்கு அவர்களை தடை செய்கிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு ஊழியங்களை தடை செய்கிற வல்லமைகளை கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் ஒரு நித்திய மகிழ்ச்சி வரட்டும். நித்திய சமாதானம் வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய கண்ணீரை மாற்றுங்க. கடன் பிரச்சனைகள் விடுதலை தாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே சில வருடங்களாக ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கிறாங்களே, இந்த சூழ்நிலை மாறுவதாக. தகப்பனை எல்லாம் நார்மலில் வரட்டும். வண்டிக்கு டியூ எப்படி கட்டுவேன், வீட்டு லோன் எப்படி கட்டுவேன், குழு லோன் எப்படி கட்டுவேன், பயந்து திகைத்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த லாக்டவுன் கட்டாட்டாலும் அதை முடிச்ச பிறகு சேர்த்து நாங்கள் எப்படி எடுப்போம், கடனில் சிக்கி கொள்வோமே என்று கண்ணீரோடு இருக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு அப்பா புதிய வழிகளை திறங்க ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ரட்சிப்பை இழந்து நிற்கிற பிள்ளைங்க இயேசுவை கூப்பிடுங்க. நான் ஆதியில் நல்லா ஓடினேன், நல்லா ஜெபிச்சேன், பைபிள் வாசித்தேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறா. நீ நல்ல முடிவை முடிக்கணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறா. நல்ல எண்டிங் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறா என்று சொல்ற நீங்க உங்களை அர்ப்பணிங்க. இயேசுவை எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஜெபிப்பேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போவேன், சர்ச்சு திறந்ததும் முதலாக போவேன், சர்ச்சு திறந்ததும் முதலாக போய் சர்ச்சில் ஆக்டிவாக இருப்பேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, தவறான போதனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. சபையின் ஊழியருக்கு உதவியா இருங்க, சபைக்கு உதவியா இருங்க. நீங்க போகிற இடத்துல ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற, மனம் திரும்பி இருக்கிறேன், ஆவியின் அபிஷேகம் இல்லையே என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆவியானுடைய மழை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுதே பெருமழையின் இரைச்சல் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. நிரப்புங்கப்பா. கர்த்தருக்காக சேனையாய் எழும்பட்டும். இழந்த ஜெப ஆவியை தாரும், இழந்த பரிசுத்தத்தை தாரும், இழந்த வேத தியானத்தை தாரும், இழந்த சபையின் உற்சாகத்தை தாரும். ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிற கிருபையை தாரும். ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா மாற்றும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமை கூட இருப்பீராக, பயன்படுத்துவீராக. ஆண்டவரே மகிமை டிவிக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். அதை ஆண்டவருடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் தெய்வீக சமாதானம் வரட்டும், விடுதலை உண்டாகட்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உலகமெங்கும் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே பிரதர், அவங்க அம்மா அப்பா, அவங்க மனைவி பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிரயோஜனமான நான் கடமை மாத்திரம் செய்து எல்லா துதி புகழ் கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே உரியதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.